Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel Kitchen with Two Kids. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாவே இருக்கிறோம். இப்போ ஸ்ரீலங்கால மழை காலம் இல்லையா? எல்லா பக்கத்துலயும் மழை பெய்யுது. அப்ப காலையிலேயே மப்பும் மந்தாரமா இருக்குது. ஆனா ஒரு நைட் காலம் நல்ல வெயில் அடிக்கும். இந்த சுட்டரிக்கிற வெயில்னு சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 வரைக்கும் அந்த வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் 3க்கு போக திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகும். இப்படித்தான் இருக்குது ஸ்ரீலங்கா கிளைமேட். எங்களோட ஊரில் எப்படி இருக்குது, உங்களோட ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆல்ரெடி எங்கள் சேனலில் ஒரு ரைஸ் குக்கர் ரெசிபி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது திரும்பியும் ரைஸ் குக்கர் ரெசிபி போடுங்கன்னு சொல்லி பர்சனலாகவே கேட்டிருந்தாங்க. அதுக்காமே நான் இன்றைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் நான் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதோட உப்பு சேர்த்து ரைஸ் குக்கரில் போட்டு அவிய போட போகிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் தாழ்கிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா குயிக்காக வெந்துடும் சிக்கன். அதுக்காக வேண்டித்தான். அதில் இன்னொரு விஷயம் நிற்கிது, அது என்னன்னு சொல்கிறேன் நான் சமைக்கக்குள்ள. எப்பயுமே ரைஸ் குக்கரை குக்கில் வச்சுக்கோங்க. கீப்பில் விழுந்தாலும் திரும்ப நீங்கள் ரைஸ் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் திரும்ப போட்டிங்கன்னு சொன்னால் குக்கில் விடும். இப்போ நல்லா எங்கட சிக்கன்லாம் வெந்துடுச்சு. எப்படி நல்லா வெந்திக்குன்னு பார்க்குறேன்னு சொன்னால் இந்த போன்ஸ்லேருந்து இந்த சிக்கன் பிரிஞ்சு வைக்கும் லேசா. அதாவது முள்ளுகள்லேருந்து இந்த சதை பகுதி கொஞ்சம் பிரிஞ்சிக்கும். அதுதான் நல்ல சிக்கன் வெந்ததுக்கான அடையாளம். இப்போ இந்த தண்ணியில் தான் நாங்கள் ரைஸை போட போகிறோம். ஏன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எங்களுக்கு ரைஸ் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த ரைஸே நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்ட் ஆகிக்கணும். அதுக்கு போட்டு சாமான்லாம் டேஸ்ட் ஆகிக்கிறது வேறு விஷயம். ஃபர்ஸ்ட்ல நாங்கள் இங்கே ஆக்குற ரைஸ் நல்லா டேஸ்ட் ஆகிக்கணும். அதுக்காக வேண்டித்தான் சில பேர் என்ன செய்வாங்க, சுப்கேட்டை போட்டு சமைப்பாங்க. நான் சுப்கேட்டை எல்லாம் யூஸ் பண்ணலை. சிக்கன் அவிச்சு தண்ணியிலேயே நான் இந்த ரைஸை சமைக்கிறேன். அப்போ ரைஸே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதோட மிக்ஸ் ஆகுற மற்ற சாமான் எல்லாம் இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். அப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக வேண்டித்தான் இந்த ரைஸ் குக்கரில் ரைஸை போட்டோன்னே அது ஒரு டைமுக்கு சோறெல்லாம் வெந்து வந்துடும், ரைஸ் ரெடி ஆகிரும். அது வரைக்கும் நாங்கள் இந்த சிக்கன் எடுத்து பொரிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுவோம். இந்த அவிச்சு வச்சுக்கிற சிக்கனுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் அவிக்கக்குள்ளையும் உப்பு சேர்த்திக்கிறதால மிச்சம் சேர்த்திங்கன்னா உப்பு கூடிடும். அதுக்காக வேண்டித்தான். அதோட சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட டர்மரிக் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி பொரிக்கக்குள்ள சம்டைம் இந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகும். அப்போ பிரிஞ்சு போகாமல் இருக்கிறேன்னு சொன்னால் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா பிரியாது. இல்லைன்னு சொன்னால் பிரிஞ்சு போனால் சும்மா இந்த வெறுமனே பொரிச்ச மாதிரி இருக்கும் சிக்கனை. அதுக்காக வேண்டித்தான். இப்போ நான் ஆயில் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நான் ரைஸ் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுக்கிறேன். காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு நிறைய ஆயில் சேர்க்கவான ஓரளவுக்கான ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகினதும் சிக்கன் எல்லாம் போட்டு மூடிடுங்க. ரைஸ் குக்கர் எப்பயும் குக்கில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சாரி, எனக்கு சிக்கன் போடக்குள்ள வீடியோஸ் கிடைக்கல. இப்போ நான் திறந்து பார்க்கல, குக்கில் தான் இருக்குது. அப்போ திரும்ப சிக்கன் எல்லாம் பிரட்டி விட்டுக்கோங்க. திரும்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அப்போ தான் நல்லா பொரியும். திரும்ப ஒரு 5 மினிட்ஸில் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைடு நல்லா வெந்திக்கும். திரும்ப பிரட்டி போட்டுக்கோங்க. ரைஸ் குக்கரில் சமைக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமை வேணும், டைம் எடுக்கும். நீங்கள் வீக்கெண்டில் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா யூனிவர்சிட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த பேச்சுலர்ஸ் ரூம் எடுத்து தங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிடும்.
இப்போ இதெல்லாம் நல்லா பிரட்டி போட்டுக்கோங்க, உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடிக்கோங்க. சிக்கன் பொரியும் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பிரட்டி விட்டு சிக்கனை மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ எங்களோட சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நாங்கள் சிக்கன் எல்லாம் வெளியில் எடுத்துருவோம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் இது, இந்த எண்ணெயிலேயே நாங்கள் ரைஸ் செய்வோம். ஃபர்ஸ்ட்ல இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன் நான். அதோடு வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் ரெண்டும் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை வட்டமாக வெட்டிக்கோங்க. அதோட கேரட் போட்டுக்கோங்க, லீக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது லேசாக வதங்கினா போதும், அந்த பச்சை வாசனை போகாமல் இருக்கணும். எல்லா இடத்துலையும் மற்ற கறிகளுக்கெல்லாம் நாங்கள் பச்சை வாசனை போகணும்னு சொல்லுவோம், இதில் பச்சை வாசனை போகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சு இந்த சிக்கன் எல்லாம் நல்லா சின்ன பீசஸாக பிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ அதையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். இந்த ஆயிலையும் நல்லா உப்பிக்குது, அதே மாதிரி நாங்கள் பொரிச்ச சிக்கன்லேயும் உப்பிக்குது. அதால் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இந்த எக்கையும் நான் ஃப்ரைட் ரைஸ்லேயே தான் செஞ்சேன், அது பெரிய விஷயம் இல்லையா, அதனால காட்டல. அந்த எக்கையும் சின்னதாக மசிச்சு வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸ் குக்கர் பெருசாக மிச்சம் ஹீட் ஆயிக்காது, அதனால எங்களுக்கு இந்த பச்சை வாசனை குயிக்காக குறையாது, அதனால நாங்கள் வச்சுக்கொண்டு ஈக்கலும். இப்போ நான் ரைஸ் சேர்த்துக்கொள்கிறேன். ரைஸ் எல்லாம் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஃப்ரைட் ரைஸில் கட்டிகள் இல்லாமல் ஈக்கணும் ஃப்ரைட் ரைஸ் செய்யக்கொள்ள. ரைஸ் வந்து குழையாமே மீக்கணும், அப்போ தான் உதிரியாக வைக்கும். நீங்கள் அப்படி உதிரியாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நீங்கள் ரைஸை குக் பண்ணி எடுக்கலும். இப்போ நாங்கள் தேவையான அளவுக்கு ரைஸை போட்டுக்கொள்வோம், கட்டிகள் எதுவுமே இல்லாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேணும்னு சொன்னவங்களுக்கு சிக்கன் பொரிச்ச பீசஸும் சேர்த்து வச்சு சாப்பிடலும். இப்போ தேய்க்கிற ரைஸ் எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அகப்பையில அந்த கீழ் துணிக்கு இல்லையா பொடின்னு சொல்லுவோம், அகப்பை பொடின்னு, அதால் கிண்டிக்கோங்க, அப்போ தான் டக்குன்னு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ எங்களோட ரைஸ் ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.